ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு அருமையான செய்தி ஒன்றை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஆசைப்படுகிறேன். இந்த செய்தியின் வேளையிலே பரலோகம் உங்களுக்கு திறக்கப் போகிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல, இந்த செய்தியை கேட்கிற இடத்துல தேவன் தன்னுடைய வல்லமையினாலே உங்களை நிரப்பி உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். எதிர்பார்ப்போடு கூட இருங்கள். இன்றைக்கு மார்க்கு எழுதின நற்செய்தியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை இருக்கிற ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தியானிக்கப் போகிறோம். இதே காரியத்தை நீங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை இருக்கிற ஒரு வேத பகுதியிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோ பெனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டில் மேல் படுத்திருக்கிறதையும் கண்டாள். என கர்மியாருளே, இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் மிகவும் துல்லியமாக தெளிவாக நமக்கு தெரிகிறது. முதலாவதாக ஒரு நபரை குறித்து இங்கே வாசிக்கிறோம். த பர்சன், அவள் ஒரு பெண் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அதுவும் கூட அவளை குறித்து மார்க் எழுதுகிறான், அவள் ஒரு கிரேக்க பெண் என்று. மத்தேயு எழுதும்போது அவள் ஒரு கானானிய பெண் என்று சொல்லி எழுதுகிறான். இந்த இரண்டு விதமான காரியங்களும் தெய்வத்தை அறியாத ஒரு பின்னணியை காட்டுகிறது. தெய்வத்தை அறியாத ஒரு பாரம்பரியத்தில், தெய்வத்தை அறியாத ஒரு குடும்ப வம்சத்தில் பிறந்த ஒரு பெண். ஆகவே இவளுக்கு இயேசுவினிடத்தில் வருவதற்கோ, இயேசுவினிடத்தில் பேசுவதற்கோ, எருசலேமுக்குள் வருவதற்கோ, தேவாலயத்துக்குள் போவதற்கோ, தேவனை குறித்த காரியங்களை அறிந்து கொள்வதற்கோ எந்த சந்தர்ப்பமும் கிடையாது, எந்த வாய்ப்பும் கிடையாது. ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே இருந்த ஒரு பெண், ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவள் வருகிறாள். யாருக்காக வந்தார்? ஹூ இஸ் த பேஷண்ட்? அவள் தன் மகளுக்காக வருகிறாள். என்ன பிரச்சனை அவளுக்கு என்று பார்க்க போனால், அந்த பிள்ளையை பிசாசு பிடித்திருந்தது, ஒரு அசுத்தாவி பிடித்திருந்தது. ஆகையால் அந்த பிள்ளைக்கு மிகவும் வேதனை. அசுத்தாவி பிடித்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னே தெரியாது. தற்கொலையின் ஆவி பிடிச்சிருச்சுன்னா தற்கொலைக்கு போவாங்க. பலவிதமான பாவங்களின் ஆவி ஒரு ஆளை பிடிச்சதுன்னா அந்த பாவத்தெல்லாம் அது செய்ய வைக்கும். எத்தனையோ விதமான வியாதிகள், வேதனைகள், பாவங்கள், சாபங்கள், செய்யக்கூடாத வேலைகளெல்லாம் செய்ய வைக்கும். ஆகவே வேதாகமம் அவளை குறித்து, அந்த பெண்ணை குறித்து என்ன அந்த அசுத்தாவி செய்ய வச்சதுன்னு எழுதலைனாலும், ஆனால் பயங்கரமாக துன்பப்பட்டாள் என்பது எழுதப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட துன்பத்தின் நிலையில் இருக்கிற அந்த பெண்ணுக்காக, குழந்தைக்காக ஒரு தாய் ஓடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அம்மா வந்தாங்க, ஏன் அப்பா வரல எனக்கு தெரியல. அந்த வீட்டில் ஆண்கள் இருந்தாங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஒருவேளை இருந்திருந்தால் கூட ஒரு சில பேர் பிரயோஜனமே இருக்காது. கணவன் இருப்பான், ஆனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்பா இருப்பார், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. வீட்டில் ஆண்கள் இருப்பார்கள், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆகவே இந்த பெண் பாருங்கள், வேறு யாரையும் நம்பினால் பிரயோஜனமில்லை என்பதை அறிந்து தானே வந்து இவள் இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, அவள் இயேசுவினிடத்தில் வந்ததற்கு காரணம், யாரோ அவளுக்கு இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. முன்பாக இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் வாசித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எத்தனையோ விதமான அற்புதங்களை எல்லாம் செய்ய ஜனங்கள் கேட்டு, இப்படிப்பட்ட அற்புதங்களை அனுபவித்த ஜனங்கள் சொன்ன காரியத்தை கேட்டு இந்த பெண் நம்பி வந்திருக்கிறாள். வந்தவ சும்மா வரலங்க. அவளுடைய பாரம், அவளுடைய துக்கம், தன் பிள்ளையை குறித்த வேதனை, அவள் இயேசுவை பார்த்தபோது ஓடி வந்து
இயேசுவின் பாதத்தில் விழுந்தாளாம். விழுந்து, ஆண்டவரே ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்றுங்க, அந்த அசுத்தாவியை விரட்டி போடுங்க, என் பிள்ளைக்கு எப்படியாகிலும் ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி ஜெபித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். த பிரேயர், ஜெபித்தாளாம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு எந்த ஒரு விடுதலையும் வேண்டும் என்கிற விருப்பமே இல்லாமல் இருக்கிறாங்க. பிரச்சனை இருக்குதா, இருக்குதும்பாங்க. அதை குறித்து என்ன செஞ்சீங்கன்னா ஒன்றும் செய்யலை, இருக்குதும்பாங்க. ஒரு சிலர் தங்களுக்கே ஆறுதல் சொல்லிக் கொள்வார்கள், எல்லாருக்கும் இருக்குது எனக்கு இருக்குது, அடை இருந்தால் இருந்துட்டு போடும், சமாளித்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு சிலர் ரொம்ப மெத்தனமாக அசட்டுத்தனமாக இருப்பார்கள். இல்லை சகோதரனே, உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அது ஒரு வேளை உன் சரீரத்திலேயோ அல்லது உன்னுடைய வியாபாரத்திலேயோ மனதளவிலேயோ அல்லது உன் குடும்பத்திலேயோ அல்லது உன் ஊழியத்திலேயோ வேலையிலேயோ படிப்பிலேயோ என்ன பிரச்சனை இருந்தாலும் இருக்கட்டும் இருக்காதீங்க. நாம் பிரச்சனையோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு இருக்கிறார், அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நமக்காய் உயிரை தந்தவர், சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவன், பாவ பரிகாரியாகிய தேவன், நமக்காய் ஜீவனை தந்தவர், நமக்காக எதையும் செய்வார். ஆகவே நீ துன்பப்பட வேண்டிய, நீ கஷ்டப்பட வேண்டிய, நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வா இயேசுவினிடத்தில். இந்த பெண் வாய் திறந்து சொன்னது போல பாருங்க, ஜெபம்னா உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஒரு காரணம் ஒன்று இருக்கும், ஒரு தேவை ஒன்று இருக்கும், ஆனால் வேற சம்மந்தம் இல்லாத காரியத்தை சொல்றது ஜெபம், அது மந்திரம். மந்திரத்துக்கும் ஜெபத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஜெபம் என்றால் உள்ளதை உள்ளபடி ஆண்டவரிடத்தில் சொல்லி கேட்பது. மந்திரம் என்று சொல்லும்போது சம்மந்தமே இல்லாமல் எதையோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு. ஒரு சில பேர் மத்தியானம் ஆனாலோ இல்லை சாயந்தரம் ஆனாலோ காலை வாழ்த்துக்கள்பாங்க, குட் மார்னிங்மா சாயந்தரத்தில் அல்லது இரவில். அது சரியில்லை, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறதில்ல, சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது போல் இன்றைக்கு ஒரு சிலர் ஒரு தேவையை வச்சுக்கிட்டு வேறு ஏதோ சொல்லுவாங்க. மந்திரங்கள் உதவி செய்யாது சகோதரனே. நான் ஒரு கத்தோலிக்க பாரம்பரியத்துடன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஏராளமான மந்திரங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் என்றைக்கு இயேசுவை நான் அறிந்து கொண்டேனோ, என்றைக்கு வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தேனோ அன்றைக்கு புரிந்து கொண்டேன், மந்திரங்கள் உதவி செய்யாது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை தான் கேட்கிறார். ஆகவே இந்த பெண் இயேசுனிடத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறாள், ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்றும் என்று சொல்லி. பாருங்கள், எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவள் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த ஜெபத்தில் அவள் உறுதியாக இருக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. யூ ஷுட் பர்சீவ் இன் ப்ரேயர். ஜெபத்தில் உறுதியாக இருக்கணுமா, நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். 5 விதமான காரியங்கள் நடக்குது இவ இதை சொன்ன பிறகு. முதலாவதாக இயேசு கிறிஸ்து பதிலே சொல்லலை, there was silence, அமைதியாக இருந்தது. ஜெபத்துக்கு பிறகு அமைதி இருந்தால் பயந்துராதீங்க, எதுவுமே நடக்கலை நினைக்காதீங்க, இல்லை ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, தைரியமாக இருங்க. இரண்டாவதாக சீஷர்கள் சொன்னார்கள், இயேசுவே இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி. ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுறதை விட்டுறலான்னு கூட தோணும் உங்களுக்கு. அநேகர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணுறதே இல்லைங்க, ஆண்டவர் நான் எதை கேட்டாலும் தர்றதில்லை அப்படின்னு சொல்லி. இல்லை, அப்படி வேண்டாம். நம்பிக்கையாக இருங்க, உறுதியாக இருங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சின்ன ஜெபமாக இருந்தால் கூட ஆண்டவர் அதை கேட்கிறார், ஏற்ற காலத்தில் பதில் தருவார். ஆகவே யாராகிலும் உங்களுக்கு என்னத்தை ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சது உனக்கு என்னெல்லாம் கேட்டால் அதுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுக்கவே கொடுக்காதீங்க. நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள், தைரியமாய் சொல்லுங்கள், என் ஆண்டவர் செய்வார் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் வந்தேன், பிரஜாதியின் இடத்திற்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதையும் அந்த பெண் கேட்டுக்கிட்டு இருந்தா. அடுத்ததாக பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது, அது நல்லதில்லை அப்படின்னு. ஐந்தாவதாக சொல்கிறாரு, பிள்ளைகள் சாப்பிட்ட பிறகுதான் நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லி. இவர் சொன்னால், நாங்கள் தெய்வத்தை அறியாத ஒரு ஜனம் இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு கொடுத்த பிறகு மீதம் இருக்கிறத நீங்கள் வளர்க்குற குட்டி நாய்களுக்கு, நாய்க்குட்டிகளுக்கு, செல்லமாக வளர்க்குற நாய்களுக்கு கொடுப்பீங்கல்ல, அது மாதிரி எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்டாள். பாருங்க, இது எதை காட்டுகிறது தெரியுமா? அவள் தன் ஜெபத்திலே உறுதியாக இருந்தாள், ஜெபத்திலே உறுதியாக இருந்தாள், நம்பிக்கையோடு கூட இருந்தாள். எப்படிப்பட்ட தேவதனிடத்தில் ஜெபிக்கிறோம்? சர்வ வல்லவர் செய்யாமல் இருப்பாரா? யார் செய்ய மாட்டாங்க தெரியுமா? முதலாவது செய்ய முடியாதவங்க செய்ய மாட்டாங்க, ரெண்டாவது செய்ய மனசு இல்லாதவங்க செய்ய மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யவும் முடியும், செய்யவும் மனசு இருக்கு. இவ இப்படி சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தோடு அவளை பாராட்டினார். The praise for the woman, பாராட்டினார். ஸ்திரீயே, நீ சொன்னபடியே ஆகட்டும், உன் விசுவாசம் பெரியதம்மா, உன் விசுவாசம் பெரியது. நான் ஏதோ கொஞ்சம் உன்னை சோதிச்சு பார்த்தேன், உன்னுடைய ஜெபத்தில் உறுதி இருக்குதா பொறுமை இருக்குதான்னு பார்த்தேன், ஆனால் நான் வச்ச சோதனையில் நீ பாஸ் பண்ணிட்ட. ஆகவே
நான் வந்து உன் பிள்ளை மேலே கையை வைக்கணும், இல்லை உன் பிள்ளை இங்கே கொண்டு வந்து நான் கையை வைக்கணுன்ற அவசியமே இல்லை. நீ இப்போ சொன்னல, நீ சொன்ன வார்த்தையின்படி இப்போது உன் வீட்டில் அற்புதம் நடந்திருக்கு, நீ போய் பார் என்று சொன்னாள். நீ போகலாம், உன் வார்த்தையின்படியே உன் பிள்ளை சுகமானார், அசுத்தாவி போயிட்டு என்று சொல்லி சொன்னாள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடுறா. போனா அங்கே அந்த அசுத்தாவி நீங்கி பிள்ளை சுகமாய் படுத்து தூங்குவதை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு சொல்லுகிறார், அந்த பிள்ளைக்கு ஆரோக்கியம் கிடைத்திருந்தது என்று சொல்லி. பொதுவாக வியாதி வந்து போன பிறகு சுகம் கிடைக்கும், ஆனால் இவளுக்கோ ஆரோக்கியம், வியாதியே வராத ஒரு நிலை. அந்த நிலைக்கு தேவன் அவளை கொண்டு வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீயும் உன் பிரச்சனைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வந்து கதறும்போது, அல்லது உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்காக நீ வந்து கதறும்போது, அல்லது உனக்கு தெரிந்தவர்களுக்காக வந்து நீ கதறும்போது, அன்பு ஊழியக்காரனை, உன் விசுவாசிகளுக்காக, உன்னை சார்ந்தவர்களுக்காக நீ வந்து ஆண்டவருடைய பாதத்திலே கதறும் பொழுது ஆண்டவர் அதை கேட்கிறார். கைவிடப்பட்ட நிலைமையில யாருமே எனக்கு இல்லையேன்னு சொல்லி நீ கதறும்போது கவலைப்படாத, ஆண்டவர் உனக்காக இருக்கிறார். அற்புதங்களை செய்ய அவர் உன்னோடு கூட இருக்கிறார். தெய்வத்தை நம்பி வந்தவர்கள் வேமாந்து போக மாட்டார்கள். நிச்சயமாக நீ சந்தோஷமாய்த்தான் போவார். வரும்போது துக்கத்தோடு வந்தா, ஜெபம் பண்ணிட்டு பொறுமையா இருந்தா, போகும்போது சந்தோஷத்தோடு போனால் வீட்டிலே ஒரு அற்புதம் காத்திருந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கும் தேவன் இப்போது ஒரு அற்புதம் செய்கிறார். படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவர்கள், தொழில் வியாபாரங்களை செய்கிற, ஊழியங்களை செய்கிறவர்கள், வீட்டை கவனிக்கிற யாராயிருந்தாலும் இப்போது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? பரலோகம் திறந்து இப்போது ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டு இருக்கிறார். இந்த பெண்ணுக்கு, இந்த கிரேக்க கானானிய பெண்ணுக்கு, தூரத்தில் இருந்த அந்த பெண்ணுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு செய்ய போகிறார், அல்லது யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்காக செய்ய போகிறார். ஒருவேளை உன் வீட்டில் கணவன் குடிக்கிறவனாக, பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாக, உன்னுடைய உற்றார் உறவினர்கள் வேதனை தருகிறவர்களாக, வேதனைப்படுகிறவர்களாக இருக்கலாம். இப்போது அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்திலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்போதும் ஒரு அற்புத சுகம் அவர்கள் மேல் இறங்கி வருவதாக. பிசாசுகள் அலக்களிக்கப்பட்டு வெளியே போவதாக. இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற பில்லி சூனியங்கள், தந்திர மந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக. In the name of Jesus we proclaim a deliverance in the name of Jesus. ஒரு விடுதலையை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்க. படிப்பிலே உயரட்டும், வேலையிலே உயரட்டும், தொழிலிலே உயரட்டும், வியாபாரத்தில் உயரட்டும், கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலே, வீட்டின் காரியங்களிலே, ஊழியங்களிலே தேவன் உயர்த்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எங்கே வேதனைப்படுகிறார்களோ அங்கே உடைய வல்லமை இறங்கி அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாவ பழக்கங்களிலிருந்து தெய்வம் இவர்களை விடுதலையாக்குவீராக. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பரலோகம் திறந்து இவர்களை இடம் கொள்ளாமல் அளவுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனாகிய நான் இவர்களுக்கு ஆசீர்வாதம் கூறுகிறேன். இவர்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு